வணக்கம். மோன் செய்திகளுக்காக ஸ்ரீதேவி. இன்றைய முதன்மை செய்திகள். ரேஷன் கடைகளில் விரைவில் ஒற்றை அவியல் அரிசி. மத்திய அரசு நிர்ணயித்த விலையை ஆலை அதிபர்கள் ஏற்றுக்கொண்டிருப்பதாக முதல்வர் ரங்கசாமி தகவல். தென்றல் நகரில் காட்சி பொருளாகி போன மின்கம்பம். பொதுப்பணித்துறை மின்துறை நடவடிக்கையை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் மலரஞ்சலி போராட்டம். குழந்தைகள் பாதுகாப்பு விழிப்புணர்வு கருத்தரங்கு. அங்கன்வாடி ஆசிரியர்களுக்கு புதுவை பலநோக்கு சமூக சேவா சங்கம் பயிற்சி. இனி விரிவான செய்திகள். ரேஷனில் விரைவில் ஒற்றை அவியல் அரிசி வழங்கப்படும் என முதல்வர் ரங்கசாமி உறுதியளித்துள்ளார். புதுவை அரசு குடிமைப் பொருள் வழங்கல் துறை சார்பில் நுண்ணறிவு குடும்ப உணவு பங்கீட்டு அட்டை வழங்கும் விழா கதிர்காமத்தில் திங்கட்கிழமை நடைபெற்றது. துறையின் சிறப்பு செயலர் ராகேஷ் சந்திரா வரவேற்புரையாற்ற துணைநிலை ஆளுநர் இக்பால் சிங் பயனாளிகளுக்கு ஸ்மார்ட் கார்டுகளை வழங்கி துவக்கி வைத்தார். விழாவில் பேசிய முதல்வர் ரங்கசாமி, ஸ்மார்ட் கார்டு தகவல்கள் பணி புதுவை மாகியில் 85% முடிவடைந்துள்ளதாகவும் இந்த திட்டத்தின் மூலம் புதுவையில் ரேஷன் அட்டைகளில் 10% குறைந்துள்ளதால் அரசுக்கு நிதி மிச்சமாகும் என்றார். ஸ்மார்ட் கார்டு வழங்குவதற்காக அரசு 13 கோடி ரூபாயினை ஒதுக்கி உள்ளதென்ற முதல்வர் ரங்கசாமி, இலவச அரிசி ஸ்மார்ட் கார்டு திட்டத்திற்காக அரசு 80 கோடி ரூபாயினை ஒதுக்கி இருப்பதாகவும் நீண்ட தூரம் சென்று பொருட்கள் வாங்குவதாக மக்கள் புகார் தெரிவித்துள்ளதால் குறைவான தூரங்களில் ரேஷன் கடைகள் அமைக்கப்படும் என்றார். தற்போது ரேஷனில் வழங்கப்படும் இரட்டை அவியல் அரிசி பெரியதாக இருப்பதால் மக்கள் அதனை விரும்பவில்லை என்ற அவர், அரிசி ஆலை அதிபர்கள் மத்திய அரசு நிர்ணயித்துள்ள விலைக்கு அரிசி தருவதாக கூறியிருப்பதால் விரைவில் ரேஷனில் தரமான ஒற்றை அவியல் அரிசி விநியோகம் செய்யப்படும் என்றார். விழாவில் சபாநாயகர் சபாபதி, துணை சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் ராஜவேலு, பன்னீர்செல்வம், தியாகராஜன், சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன், கார்த்திகேயன், நேரு, தலைமை செயலர் சத்யவதி மற்றும் பலர் கலந்து கொண்டனர். புதுவை பொதுப்பணித்துறை மற்றும் மின்துறையின் செயல்பாட்டை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை காமராஜர் நகர் தொகுதி தென்றல் நகர் ஒத்தப்பாடை தெருவில் ஹைமாஸ் விளக்கு அமைக்க முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விஸ்வநாதன் முயற்சிகள் மேற்கொண்ட நிலையில் தற்போது அவ்விடத்தில் மின்கம்பம் மட்டும் கம்பீரமாக காட்சி அளிக்கிறது. இதற்கு மின் இணைப்பு கொடுத்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொதுப்பணித்துறை மின்துறையின் செயல்பாட்டினை கண்டிக்கும் வகையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் திங்கட்கிழமையன்று மின்கம்பத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் மாநில செயலாளர் கலைநாதன், தேசிய குழு உறுப்பினர் விஸ்வநாதன் மற்றும் கட்சியினர் கலந்து கொண்டனர். புதுவையில் நடைபெற்ற கருத்தரங்கில் குழந்தைகள் பாதுகாப்பு குறித்து அங்கன்வாடி ஆசிரியர்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. புதுவை பலநோக்கு சமூக சேவா சங்கம் கூட்ட அரங்கில் சைல்டு லைன் பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. பொது மேலாளர் ரோக் புஷ்பராஜ் வரவேற்புரையாற்ற நிர்வாக இயக்குநர் ஆல்பர்ட் தம்பிதுரை துவக்க உரையாற்றினார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை துணை இயக்குநர் விஜயலட்சுமி தலைமை தாங்க சைல்டு லைன் ஒருங்கிணைப்பாளர் பினோ சாவியோ சைல்டு லைன் பற்றிய விளக்க உரையாற்றினார். பயிற்சியாளர் கிறிஸ்டோபர் குழந்தை உரிமைகள் மற்றும் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை பிரகடனம் பற்றி விளக்கினார். சைல்டு லைன் ஆலோசகர் ஜான்சன் ராஜன் அனைத்து ஆசிரியர்களிடமும் நிகழ்ச்சி பற்றிய கலந்துரையாடல் நிகழ்த்தினார். புதுவை சிந்தனையாளர்கள் சிறப்பு கூட்டத்தில் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு குறித்து அறிவியல் தொழில்நுட்பத்துறை பொறியாளர் ரமேஷ் உரை நிகழ்த்தினார்.
புதுவை சிந்தனையாளர்கள் பேரவையின் சிறப்பு கூட்டம் ஞாயிற்றுக்கிழமை மாலை நடைபெற்றது. தலைவர் மன்னன் தலைமை தாங்க ரவிச்சந்திரன் முன்னிலை வகித்தார். டாக்டர் வனஜா வாழ்த்துரை வழங்க சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு குறித்து அறிவியல் தொழில்நுட்பத்துறை பொறியாளர் ரமேஷ் உரை நிகழ்த்தினார். இதில் சிந்தனையாளர்கள் பேரவை நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். புதுவை காமராஜர் நகர் தொகுதியில் காங்கிரஸ் அலுவலகத்தினை எதிர்க்கட்சி தலைவர் வைத்திலிங்கம் திறந்து வைத்தார். புதுவை காமராஜர் நகர் தொகுதியில் காங்கிரஸ் அலுவலகம் திறப்பு விழா ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் புதிய அலுவலகத்தை எதிர்க்கட்சி தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் திறந்து வைக்க காங்கிரஸ் கமிட்டி செயலாளர் முனுசாமி முன்னிலை வகித்தார். இதில் கூட்டணி கட்சி தலைவர்கள், காங்கிரஸ் நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். தன்னம்பிக்கை, மன உறுதி இருந்தால் உயர் பதவிகளை தன்னை போன்று மாணவிகள் அடைய முடியும். கிரிக்கெட் போட்டி விழாவில் எஸ்பி மோனிகா பேச்சு. அனைத்து பள்ளிகளிலும் சீரான கல்வி கட்டணம். புதுவை அரசுக்கு கல்வி உரிமை விழிப்புணர்வு இயக்கத்தினர் வலியுறுத்தல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. பயணிகள் கவனத்திற்கு. லண்டன் செல்லுவோர் கவுண்டர் நம்பர் 4 கவுண்டர் நம்பர் 8 செல்லவும். 4ஆம் நம்பர் அன்லக்கி என்பது பைலட் அம்மாவின் நம்பிக்கை. சால்சா நடனம் தெரிந்தவர்களுக்கு மட்டுமே விண்டோ சீட் வழங்கப்படும். பேக்கை ஒரு விரலால் தள்ளுபவர்களுக்கு ஐல் சீட் வழங்கப்படும். இவை தெரிந்தவர்களுக்கு மட்டுமே சீட் வழங்கப்படும். ஹாப் ஹாப், ஸ்னேக் டான்ஸ், passing the parcel, ringa ringa roses, merry go round. பயணத்தை ஆக்கலாம் கிரேசி. VIP 360 வீலிங் ஆக்கும் ஈஸி. ஹாப்பி ஜர்னி. VIP exclusive showroom 145 Vision Street. Phone 222791. லிட்டில் மே ஃபேர் 321 MG ரோட் புதுச்சேரி. வந்தது வந்தது இங்கே வந்தது குளிர் காலம். தந்தது தந்தது ராம்சல்ஸ் தந்தது வண்ண கோலம். கண்ணின் கழகாய் அணிந்திடலாம், கலகலப்பாய் மகிழ்ந்திடலாம் ராம்சல்ஸிலே. வந்தது வந்தது இங்கே வந்தது குளிர் காலம். தந்தது தந்தது ராம்சல்ஸ் தந்தது வண்ண கோலம். மாறும் காலங்களுக்கேற்ற ஆடைகள் மாறாத தரத்திலே ராம் சில்க்ஸ் பாண்டிச்சேரி. வந்தது வந்தது இங்கே வந்தது குளிர் காலம். தந்தது தந்தது ராம்சல்ஸ் தந்தது வண்ண கோலம். கண்ணின் கழகாய் அணிந்திடலாம், கலகலப்பாய் மகிழ்ந்திடலாம் ராம்சல்ஸிலே. வந்தது வந்தது இங்கே வந்தது குளிர் காலம். தந்தது தந்தது ராம்சல்ஸ் தந்தது வண்ண கோலம். மாறும் காலங்களுக்கேற்ற ஆடைகள் மாறாத தரத்திலே ராம் சில்க்ஸ் பாண்டிச்சேரி. Jewelry collections from Ram Tanganagai Maligai, Pondicherry. வைரம் வரம் வாங்கி வந்தேனே, இது
சந்தோஷம் சரிகமகரிசா வைரம் வரம் வாங்கி வந்தேனே விபா டைமண்ட் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் from ராம் தங்க நகை மாளிகை. செய்திகள் தொடர்கின்றன. புதுவையில் ஊழலுக்கு எதிரான யத யாத்திரை மற்றும் பொதுக்கூட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியினர் கலந்து கொண்டனர். அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் சார்பில் ஊழலுக்கு எதிரான ரத யாத்திரை புதுவையை வந்தடைந்தது. புதுவையின் பல்வேறு இடங்களில் ரத யாத்திரை குழுவினர் பிரச்சாரம் மேற்கொண்ட நிலையில் ஞாயிற்றுக்கிழமையன்று மாலை சாரம் அவ்வை திடலில் பொதுக்கூட்டம் நடத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு மாவட்ட பொறுப்பாளர் சிவா தலைமை தாங்க மாநில இணை ஒருங்கிணைப்பாளர்கள் ராஜ்குமார், ஆனந்த ரகுநந்தன் ஆகியோர் உரையாற்றினர். இதில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் தாமோதர், மாநில செயலாளர் சுவாமிநாதன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். புதுவை லாஸ்பேட்டை கோவிலில் ஐயப்ப சுவாமிக்கு நடத்தப்பட்ட அபிஷேக ஆராதனையில் பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுவை லாஸ்பேட்டை மடுவு டோபிகானா சலவையாளர்கள் சமுதாய முன்னேற்ற சங்கம் சார்பில் கங்கைமுத்து மாரியம்மன் கோவிலில் ஐயப்ப சுவாமிக்கு ஞாயிற்றுக்கிழமையன்று அபிஷேக ஆராதனை, வீதியுலா மற்றும் விளக்கு பூஜை நடத்தப்பட்டது. இது அப்பகுதியை சேர்ந்த பக்தர்கள் தங்கள் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் செய்திருந்தனர். மாணவிகள் தன்னம்பிக்கையும் உறுதியும் கொண்டிருந்தால் தன்னை போன்ற உயர் பதவிகளை அடைய முடியும் என எஸ்பி மோனிகா தெரிவித்துள்ளார். புதுவை பல்கலைக்கழகத்தில் தென் மண்டல பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான கிரிக்கெட் போட்டிகள் கடந்த 12ஆம் தேதி துவங்கி நடைபெற்று வந்தது. இதில் தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, புதுவை உள்ளிட்ட 24 பல்கலைக்கழக அணிகள் விளையாடின. இறுதிப் போட்டியில் கோழிக்கோடு பல்கலைக்கழக அணி முதலிடத்தையும், கர்நாடக பல்கலைக்கழக அணி 2ஆம் இடத்தையும், 3ஆம் இடத்தை சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக அணியும் வென்றன. போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசளிப்பு விழா ஞாயிற்றுக்கிழமை மாலை நடைபெற்றது. பல்கலைக்கழக நிதி அதிகாரி ராகவன் தலைமை தாங்க விளையாட்டுத்துறை அதிகாரி சந்திரசேகர் வரவேற்றார். சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட எஸ்பி மோனிகா வெற்றி பெற்றவர்களுக்கு பதக்கம் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். அப்போது அவர் பேசுகையில், மாணவிகள் தன்னம்பிக்கை, உறுதி, கடின உழைப்பு கொண்டு செயல்பட்டால் தன்னை போன்ற உயர்ந்த பதவிகளுக்கு வர முடியும் என்றும், இதில் விளையாட்டு வீராங்கனைகள் அனைத்து தகுதியும் கொண்டவர்கள் என்பதால் வாய்ப்புகளை பயன்படுத்தி முன்னேற வேண்டும் என்றார். புதுவையில் ஒரே முறையிலான கல்வி மற்றும் கல்வி கட்டணத்தை நிர்ணயிக்க வேண்டும் என கல்வி உரிமை விழிப்புணர்வு இயக்க தலைவர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தனியார் பள்ளிகளின் நடவடிக்கை என்பது கல்வித்துறையை மதிக்காத வகையில் உள்ளதாகவும், மாணவர்கள் இடையே பிரிவினையை போக்கும் வகையில் ஒரே முறையிலான கல்வி மற்றும் கல்வி கட்டணத்தை நிர்ணயிக்க வேண்டும் என்றார். கல்வி உரிமை சட்டத்தை அமல்படுத்தாத தனியார் பள்ளிகளுக்கு நெருக்கடி கொடுக்க உள்ளதாக தெரிவித்த நாராயணசாமி, தனியார் பள்ளிகளில் ஏழை பிள்ளைகளுக்கு 25% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் எனவும், இதனை மீறும் பள்ளிகளின் அங்கீகாரத்தை ரத்து செய்ய வலியுறுத்த இருப்பதாக தெரிவித்தார். புதுவை க்ளூனி அனிமேஷன் சென்டரில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் முன் தயாரிப்பு விழாவில்
மாணவிகள் பெற்றோர் கலந்து கொண்டனர். புதுவை க்ளூனி அனிமேஷன் சென்டரில் கிறிஸ்துமஸ் முன் தயாரிப்பு விழா ஞாயிற்றுக்கிழமை மாலை நடைபெற்றது. இதற்கு சூசான் தலைமை தாங்க முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் SP சிவகுமார் முன்னிலை வகித்தார். புதுவை போப் ஜான்பால் கல்வியியல் கல்லூரி முதல்வர் பால் கிறிஸ்துமஸ் குடிலை ஆசீர்வதித்து வாழ்த்து செய்தி கூற இந்நிகழ்ச்சியில் மாணவிகள் மற்றும் அவர்களின் பெற்றோர் கலந்து கொண்டனர். விழாவினை தொடர்ந்து மாணவிகளின் கிறிஸ்துமஸ் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. பயணிகள் கவனத்திற்கு. லண்டன் செல்லுவோர் கவுண்டர் நம்பர் 4 கவுண்டர் நம்பர் 8 செல்லவும். 4ஆம் நம்பர் அன்லக்கி என்பது பைலட் அம்மாவின் நம்பிக்கை. சால்சா நடனம் தெரிந்தவர்களுக்கு மட்டுமே விண்டோ சீட் வழங்கப்படும். பேக்கை ஒரு விரலால் தள்ளுபவர்களுக்கு ஐல் சீட் வழங்கப்படும். இவை தெரிந்தவர்களுக்கு மட்டுமே சீட் வழங்கப்படும். ஹாப் ஹாப், ஸ்னேக் டான்ஸ், passing the parcel, ring-a roses, merry-go-round. பயணத்தையாக்கலாம் கிரேசி. VIP 360 வீலிங் ஆக்கும் ஈஸி. ஹாப்பி ஜர்னி. VIP exclusive showroom 145 Vision Street. Phone 22279221. லிட்டில் மே ஃபேர் 321 MG ரோட் புதுச்சேரி. மறைமலை அடிகள் சாலை மணி எலக்ட்ரானிக்ஸின் தீபாவளி சலுகைகள் நவம்பர் முழுவதும். நீங்கள் காலவெல்லாம் எதிர்பார்த்திடாத அட்டகாசமான இலவச பொருட்கள். டைரக்ட் கூல் ஃப்ரிட்ஜுடன் 630 ரூபாய் மதிப்புள்ள பிரஸ்டீஜ் நான் ஸ்டிக் தவா இலவசம். ஃப்ராஸ்ட் ஃப்ரீ ஃப்ரிட்ஜுக்கு 910 ரூபாய் மதிப்புள்ள பிரஸ்டீஜ் 3 லிட்டர் குக்கர் இலவசம். ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின்களுக்கு 745 ரூபாய் மதிப்புள்ள பிரஸ்டீஜ் அயர்ன் பாக்ஸ். ஃப்ரண்ட் லோடிங் வாஷிங் மிஷின்களுக்கு 2390 ரூபாய் மதிப்புள்ள பிரஸ்டீஜ் நான்ஸ்டிக் குக்வேர் செட். மேலும் LCD, LED, 3D டிவிகளுக்கு USB பென் டிரைவ் அல்லது DVD பிளேயர் அல்லது DTH கனெக்ஷன் இலவசம். நம்ப முடியாத விலையில் ஸ்டார் ரேட்டட் ஏர் கண்டிஷனர்கள், மேலும் மைக்ரோவேவ் ஓவன், டிஷ் வாஷர், ஹோம் தியேட்டர் என எது வாங்கினாலும் ஆச்சரியமூட்டும் இலவச பரிசுகள் நிச்சயம் உண்டு. விஸ்தாரமான பார்க்கிங் வசதி, ஞாயிறு விற்பனை உண்டு. பாண்டி, தென்னார்காடு மாவட்டங்களுக்கு இலவச டோர் டெலிவரி. மறந்துடாதீங்க, பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ் இப்ப மறைமலை அடிகள் சாலை பொட்டானிக்கல் கார்டன் எதிரில மாறியாச்சு. புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள். கலையின் காவியம், அழகின் ஓவியம், நகைகளின் ஆலயம், தரத்தின் தாயகம். புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள். கலையின் காவியம், அழகின் ஓவியம், நகைகளின் ஆலயம், தரத்தின் தாயகம். புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் நம்பிக்கை பெற்ற தீபம் பிரமோட்டாஸ் நிறுவனத்தின் மேலும் ஒரு புதிய மனை பிரிவு ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர், தவளக்குப்பம் டு வில்லியனூர் மெயின் ரோட்டில் பிரிஸ்ட் யூனிவர்சிட்டி எதிரிலேயே அமைந்துள்ள நகர்தான் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர். மனையின் சிறப்பம்சங்கள்: சுவையான குடிநீர், உடனடி மின்சாரம், நல்ல காற்றோட்டமான மனை பிரிவு, அகலமான சாலை வசதி, 24 மணி நேர பஸ் போக்குவரத்து வசதி. மனைக்கு மிக அருகில் அரவிந்தர் கண் மருத்துவமனை, சிங்கிரி கோவில், பள்ளிகள் மற்றும் குடியிருப்புகள்.
முதலீடு செய்வதற்கும் உடனே வீடு கட்டுவதற்கும் மிகச்சிறந்த இடம்தான் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் நகர். இவ்வளவு சிறப்பம்சங்களுடன் கூடிய மனையின் விலையோ மிக மிக குறைவு. மேலும் விவரங்களுக்கு தீபம் பிரமோட்டாஸ், செல் 9894236198, 9786990957. புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 84 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக பதிவானது. நாளைய வானிலை 84 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக காணப்படுவதுடன் இரவில் பனிப்பொழிவு இருக்கும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 6 அடியாக காணப்பட்ட கடலலை உயரம் நாளை 5 அடியாக காணப்படும் என்றும் வடகிழக்கு திசையில் இருந்து 28 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். ரேஷன் கடைகளில் விரைவில் ஒற்றை அவியல் அரிசி. மத்திய அரசு நிர்ணயித்த விலையை ஆலை அதிபர்கள் ஏற்றுக்கொண்டிருப்பதாக முதல்வர் ரங்கசாமி தகவல். தென்றல் நகரில் காட்சி பொருளாகி போன மின்கம்பம். பொதுப்பணித்துறை மின்துறை நடவடிக்கையை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் மலரஞ்சலி போராட்டம். குழந்தைகள் பாதுகாப்பு விழிப்புணர்வு கருத்தரங்கு. அங்கன்வாடி ஆசிரியர்களுக்கு புதுவை பலநோக்கு சமூக சேவா சங்கம் பயிற்சி. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன.